ஒருத்தர் ஊடுற மக்களை திரட்டுறான், நீங்க எல்லாம் புடிக்கிட்டு இருக்கீங்களா? பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சம்டா நம்ம. அந்த ஒத்த மனுஷன் பேரல சச்சா தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேரு உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற அன்யூனிஃபார்ம்டு பெட்டாலியன் தான் நடுநாட்டு படை. நீங்க எல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே, அப்படியா? விளையாடலாம். மாம்பழ கட்சி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பா மகனுக்கான சண்டை நடந்து ஒரு கட்சி பிரிஞ்சிருச்சு. நம்ம சொல்லிட்டோம் முன்னாடி அது நடக்குது தான் நடக்கும். இவர் ராமதாஸ் அவர்களை தூக்கணும்னு பார்க்குறாங்க பிஜேபிட்ட அந்த கேஸ் இருக்குல்ல, 2009 2008 நடந்த கேஸ். அதை இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா திருட விட்டுருவானுங்க. அவனுங்களே திருடாங்க தான். ஆனால் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மொத்த சட்டமாக அவங்க கண்ட்ரோல் இருக்கனால ஒன்றும் பண்ண முடியாது. அது அடுத்த எதிர்கட்சி அந்த பிறகு தான் அதெல்லாம் தூசி தட்டுவானுங்க. பட் சென்ட்ரலில் உட்காந்துட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு சொல்லி அவங்க என்ன பண்ணணுமோ அந்த நாட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும். ஸோ எந்தெந்த கட்சியை உடைக்கணும், எந்தெந்த கட்சி சேர்க்கணும், எந்தெந்த கட்சி அப்படியே மொத்தமாக தோண்டி புதைக்கணும், எந்தெந்த கட்சியை தடை செய்யணும், இது எல்லா அதிகாரத்தையும் அவங்க கொண்டு வருவானுங்க. அதுக்கான வேலைகளை கீழ்மட்ட அளவுக்கு இறங்கி செய்வானுங்க. இது எந்த தற்கொலைகளுக்கும் எந்த ஒரு ஞானிகளுக்கும் புரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. காடு வெட்டி அவர்களை பற்றி ஒரு படம் எடுக்க போகிறானுங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் சரி பார்த்துருப்பீங்க. அதில் அவரோட வசனங்களையும் வார்த்தைகளையும் கவனிச்சுக்க அவ்வளோதான் சொல்ல முடியும். விழிச்சுக்க பொழைச்சிக்க. நான் சொல்லக்கூடியது மாம்பழ கூட்டத்துக்கு தான். மாங்கொட்டை பத்திரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. உன்னை தூக்கி போய் புதைச்சா மரமாக நிறைய பேருக்கு மாங்கனி கொடுப்பேன். தூக்கி சாக்கடைக்குள்ள போட்டேன்னா நாரி தான் போவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்குள்ளே மெசேஜ் இருக்குது, புரிஞ்சிக்க. ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க உங்களுக்கு. பிஜேபி ஒரு இடத்துல நிற்க போகுது, ஒரு இடத்துல கால் ஊண்ட போகுது, ஒரு இடம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணோம்னா அங்கே எந்தெந்த கட்சிகள்லாம் நமக்கு ஃபேவராக இருக்கும் பார்க்கும். யாரெல்லாம் நம்ம புராண காலத்தில் இதிகாசங்களில் சாதிப்பற்று மதப்பற்று இதுல எல்லாம் ஊறி போயிருக்கானோ அந்த கட்சியெல்லாம் தேடுவான். எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி தேடுவான். அதில் ஜாதி வரி ஊறி போனவங்க யார்? ஒன்று முக்குளத்தூர் சமூகம், இன்னொன்று என்னன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் மாம்பழ சமூகம். ஸோ அப்புறம் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். இப்படி எல்லா கேட்டகரியிலையும் ஒவ்வொரு கும்பல் ஒரு தலைமை இருக்கும். இந்த தலைமையை பிடிச்சா போதும். இப்போ கூறு 10 ரூபான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கூரை மொத்தமாக அள்ளணும்னா அந்த கூரை விற்கிற பாட்டியை தூக்கினா போதும், எல்லா கூரையும் பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூறாக பிரித்து வச்சிருக்காங்களா. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாம்பழ கட்சி. இப்போ மாம்பழ கட்சி இருக்குன்னா அதை ஆல்ரெடி 2009 போட்ட ஸ்கெட்சு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு. நீ எங்கள் கூட தான் சேர்ந்து ஆகணும் சொல்லிட்டு கட்சியை பிரித்து மேய்ச்சிருவானுங்க. 5% ஓட்டு சும்மா நினைக்கிறீங்களா? பிஜேபி உள்ளே இறங்க போகுது. ஸோ பிஜேபி வரப்போது பூச்சாண்டி கட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க இப்போதைக்கு வாயை மூடிட்டு ஜிப்பை போட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே மாட்டியிருக்காங்க. தம்பிக்காக ஓடினாங்கல்ல, துணை முதலமைச்சராக அவர் பேர்னா சின்னவர்னு சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லணும். சின்னவருக்காக ஓடினாங்களா டெல்லிக்கு. கேட்டால் இங்கே நிதியை பற்றி பேச போனோம். இதுக்கு முன்னாடி நிதி ஆண்டுகள்லாம் போகவே இல்லை. இப்போ திடீர்னு ஓடுறீங்க. கேட்க மாட்டேன், அவங்க சொல்லவும் மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் அரசியல் நிமித்தமாக சந்தித்தோம். அரசியல்னா என்ன? நான் இவ்வளோ கொள்ளையடித்தேன், நான் இதை உங்களுக்கு சொல்லாமல் பண்ணிட்டேன், இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்னு சொல்லுங்கள், செஞ்சு கொடுத்துட்றேன், இதில் கையெழுத்து போடணுமா போட்டுறேன். அப்புறம் எங்கிட்ட மக்கள்கிட்ட நாங்கள் நீட்டை உள்ளே விட மாட்டோம்னு சொல்லிட்டு நீட்டு தான் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவங்களுடைய பேரம்பிள்ளைகள்லாம் நீட் எக்ஸாமுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. நியூஸ் இருக்குது, தேடி பார்த்துக்க. திரும்ப மேட்ருக்கு வருவோம். இந்த மாம்பழ கட்சியை பிரிச்சுட்டாங்க. இப்போ அது என்ன, அந்த மாம்பழ கட்சியோட கோர் என்ன? நம்மளாம் சட்டிலேருந்து பிறந்தவங்க, தீ சட்டிலேருந்து பிறந்தவங்க, இதுதான் கோர். நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே, அப்படியா? நாங்களும் புராண காலத்துல இருந்து வந்தவங்க. நாங்க எங்களுக்கு மட்டும்தான் இதிகாசம் இருக்குன்னு நான் சொல்லல, மாம்பழ கட்சியோட தலைவர் சொல்றாப்புல. ஸோ இப்போ ரீசனா நடந்த மாநாட்டில் இப்போ இந்த புராணங்களும் இதிகாசங்களும் இந்த சத்திரர்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எங்கே கனெக்ட் ஆகும்னா நார்த் இந்தியாஸில் மோஸ்ட்லி கனெக்ட் ஆகும். அங்கேயும் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சத்திரியர்கள் அந்த கனெக்ட்லாம் இருக்குது, அந்த புராணங்கள்லாம் அங்கே கனெக்டில் இருக்குது. ஏதோ மதவாதமாக அங்கே இருக்கா. ஸோ இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது. இவங்களை பிடிச்சா கரெக்டாக இருக்கும்டா. ஏன்னா மதமோட ஊறி போனவங்கள ஏவி விட்டால் எதுவுமே கேட்காம பாய்வாங்க. ஆல்ரெடி பாஞ்சிருக்கானுங்க இவனுங்க, ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாஞ்சிருக்கானுங்க. ஸோ அந்த பாய்ச்சலை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. ஓகே, இவங்கெல்லாம் அதை பண்ணுவாங்க, பண்ணக்கூடிய ஆட்கள் தான். அதனால தான் படிப்பறிவே இல்லாத அளவுக்கு கடைசி வரைக்கும் இப்படியே வச்சுருக்காங்க. ஒரு சில கூட்டத்தெல்லாம் வச்சிருக்க காரணம் என்னன்னா, நாளைக்கு வெறியை தூண்டி விட்டு இங்கே பார்த்தியாடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் பாஞ்சிடுவாங்க. என்ன ஏது விளைவு என்ன, நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த மக்களும் நம்ம மனிதர்கள் தான், நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க, பாஞ்சிடுவானுங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு தலைமையை தான் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க வாழ்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் டேரெக்டாக சொல்ல முடியல. ஸோ இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கேன், கவனம். அவன் சொல்லிட்டான், எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் கடவுள் சொல்லிட்டாரு, எங்கள் பெரியவர் சொல்லிட்டாரு, எங்கள் சின்னவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கதறிடாது, இறங்கிறாது. சுய புத்தி. நீ படிச்சு தான் இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கணும், பெரிய வெல்த் இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை.
சுய புத்தி இருந்தால் போதும். உங்கள் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருந்தால் போதும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா ஏன், எதுக்கு, இதை ஏன் செய்யணும், இந்த கேள்வி 3 கேள்வி மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. சொல்கிறது கொங்கு மண்டல குரூப்புக்கு மாம்பழம் கொடுத்து சொல்கிறேன். போட்டால் விதை இல்லை அழுகி போயிடுவேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. அவங்க அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இப்படி ஒரு கும்பல் தேவை. அதுக்காக தான் அவங்களை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அவங்க தலைமையை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இது புரியாமல் கதறிட்டு தெரியாத. ஸோ சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. கமலஹாசன், திருப்பி கமலஹாசன்ட்டு வருவோம். கர்நாடகா தமிழ் பஞ்சாயத்தை கொண்டு வந்திருக்காரு. கர்நாடகா தமிழ், இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆர்சிபி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. எங்கிட்ட என்னன்னா கொங்கு மண்டல பஞ்சாயத்து ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. எல்லாமே நீங்கள் எல்லா பக்கமும் தமிழ்நாட்டை சுற்றியோ இல்லை இந்தியாவை சுற்றியோ நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிக் டேக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி பூனை ஒன்று சுற்றிட்டு இருக்கு, பெரிய பூனை. அந்த பெரிய பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது யாராலையும் கட்ட முடியல. அது யார் கட்டுறானோ அவன் தான் உச்சாணி கொம்புக்கு வருவான், அதாவது மெயின் தலைக்கட்டாக மாறுவான். அது கட்டுறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பூனைக்கே தெரியாமல் இப்போ இங்கே இருக்க பூனை என்னன்னா, பெரிய பூனை என்னன்னா மனிதர்கள், மக்கள்கள், அதாவது கூட்டம் கூட்டமாக இருக்க மக்கள்கள். அந்த பூனைக்கு மணி கட்ட போகிறானுங்க உங்களுக்கே தெரியாமல். அது என்ன மணின்றது, நிரந்தர அடிமைக்கான மணியா இல்லை சாவு மணியா அப்படின்றது நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக கொங்கு மண்டல குரூப்புக்கு அனுப்புங்க. நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே, அப்படியா? பாவம் அவங்க ஏதோ நம்ம புராண காலத்துலேருந்து வந்தோம், தீச்செடிக்குலேருந்து வந்தோம் நம்புகிறாங்க. புராணங்கள், இதிகாசங்கள்லாம் இருக்குது உண்மை. ஆனால் அந்த உண்மைக்குள்ளே இருக்க மறைபொருள் அரசியல் அதில் அவங்க ஒளிச்சு வச்சு ஒரு சில ரகசியத்தை கடத்துவாங்க. அந்த ரகசியத்தை தான் புரிஞ்சுக்கணுமே தவிர அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அப்போது நம்ம தற்குறி, அவங்க கொடுக்குறத அப்படியே நம்ம ஏற்றுட்டு போகிறது அது இல்லை. சுய புத்தின்னு ஒன்று இருக்குது. மனிதனுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா சுய சிந்தனை. சிந்தனையை மலுக்கிக்கிட்டு சொல்கிறத கேட்டுட்டு தெரியாதீங்க. ஜாம்பிக்கல் போல். ஜாம்பிக்கல்னால் சின்ன சவுண்டு கேட்டாலும் பாஞ்சிருங்க. அந்த மாதிரி பாயாதீங்க. நம்ம மனுஷங்க நின்று நிதானமாக யோசிச்சு அதுக்கு முடிவெடுக்கணும். சிந்தனை செய்மனமே, செய்தால் தீவினை விலகிடுமே. அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே.